எனக்கு நீ வயசு 35 ஆகுதுங்க சாமி. இன்னும் ஒரே ஸ்டாண்டர்டா தான் சாமி இருக்கிறோம். வளர்ச்சியானவங்க வளர்ச்சி ஆகிட்டே தான் போறாங்க. நம்ம நடுநிலையானவங்க அப்படியே தான் சாமி இருக்கிறோம். மேலும் மேலும் முன்னுக்கே வர முடியும் சாமி. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம அப்படி கீழே விழுந்துரும். இப்போ நீ 10 நாள் சாப்பாடு எல்லாம் இருந்துக்கிறியா? பஞ்சமில்லை இல்ல இல்ல சார். நீ ஃபேமன் ஆஃப் இந்தியான்னு போட்டு பாரு. 1865 வந்த பஞ்சத்தை பாரு. சோத்துக்கு வழி இல்ல, குழந்தை பாலுக்கு வழி இல்லாம அப்படியே வெம்பி போய் உடம்பெல்லாம் ஒட்டி போய் கிடக்கு. ஆனா அவனை எங்க படைச்சிருக்கான் தெரியுமா? ஒரு வளர்ந்த நாட்டுல, வளர்ந்த சமுதாயத்துல நல்ல ஆரோக்கியமான உடம்பு அஜித் மாதிரி கலரோட படிச்சிருக்காரு. நான் கூட கருப்பா இருக்கிறேன், கண் பார்வை நல்லா தெரியுது. சோத்துக்கு ஆண்டவன் வழி கொடுத்துறேன். உன்னை கூட இப்போ இங்க இருக்கிற பெங்கால்காரனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 350 ரூபா தான் கூலி. அவங்களோட நீங்க தினம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. உண்ண உணவு இருக்க இடம், சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம். இதுதான் மனநிறைவான வாழ்க்கை. நீ இன்னொருத்தரை பார்த்தா நீ என்ன பண்ற? நீ டெவலப் ஆகலன்னு நினைக்கிற. உனக்கு கீழே இருக்கிற நீ பாக்குறதே இல்லையே. நீ பைக்ல தானே வந்த, நடந்து போறவங்க கண்ணுக்கு தெரியுதானே? அவனெல்லாம் யாரோ ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த உலகத்துல எல்லா பொருள் இருக்குது, உணவு இருக்குது. உன்னோட ஆசைக்கு தகுந்த பொருள் இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகத்தையே கொடுத்தாலும் நீ என்ன பண்ணுவ? 10ல எனக்கு பாரு செவ்வாய் கிரகத்துல வேணும் எனக்கு பிளாட்டும்பே. கொஞ்சம் சொன்ன மாதிரி எனக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ரூட்டு தெரியாதுப்பா. புரியுதா? நீ ஆனந்தமா வாழணும் அப்படின்னா நம்ம இருக்கிறதே போதும். அடுத்த நாட்டம் வாழணும் அப்படின்னா தான் உனக்கு பத்தாது, உனக்கு துன்பம் வந்து சேரும்.